Hello friends, welcome to my channel. November 5, 2019 கான முக்கியமான ஹிந்து நியூஸ் அனாலிசிஸ் இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். First article, saying RCEP will hurt the farmers and India's walkout. ஸோ ஆர்சிஇபியோட அக்ரிமெண்ட்ல இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்ல நம்ம வந்து கையெழுத்து போடலைன்னு சொல்லி நம்மளோட பிரைம் மினிஸ்டர் வந்து சொல்லிட்டாரு. முக்கியமான காரணம் என்னன்னா, பிரசன்ட் ஃபார்ம் ஆஃப் இந்த அக்ரிமெண்ட் வந்து பேசிக் ஸ்பிரிட்டுக்கு எதிராக இருக்கு. அது மட்டும் இல்லாம அதை ரெஃப்ளெக்ட் பண்ணல, அந்த ஆர்சிஇபியோட பேசிக் ஸ்பிரிட்டை வந்து அதை ரெஃப்ளெக்ட் பண்ணல. புவிசாரருக்கு சாதகமா இருக்க மாதிரி இருக்கு. அதனால எங்களுடைய ஃபார்மர்ஸ் வந்து ஹர்ட் ஆவாங்க. நாங்க இந்த ஆர்சிபி இதுல வந்து சைன் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. நம்ம ஆல்ரெடி வந்து ஆர்சிபினா என்னன்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போட்டா என்ன பிரச்சனை வரும் அப்படிங்கறத வந்து நம்ம டீட்டெயில்டா முன்னாடியே நம்ம பார்த்துட்டோம். 2 நாள் வந்து நம்ம எக்ஸாம்பிள்ஸ் வச்சு நம்ம பார்த்துட்டோம். ஃபார்மர் சைடும் வச்சு பார்த்துட்டோம். அது மட்டும் இல்லாம வேற சில ப்ராடக்ட்ஸை பேஸ் பண்ணி நம்ம வந்து பார்த்துட்டோம். இன்னைக்கு வந்து இன்னொரு எடிட்டோரியல் வந்து இருந்துச்சு, ஆர்சிபி பத்தி இருந்துச்சு. அதுல என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, கன்ஃபார்மா வந்து நம்ம பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் அந்த எடிட்டோரியலையும் போட்டிருந்தாங்க. அந்த 16 நேஷன்ஸ் இருக்கும் ஆர்சிஇபில. அந்த 16 நேஷன்ஸ்ல வந்து கிட்டத்தட்ட 11 நேஷன்ஸ்ல வந்து நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா ட்ரேட் டெபிசிட் தான் இருக்கு. கிட்டத்தட்ட 11 கண்ட்ரிஸோட நமக்கு டெபிசிட் தான் இருக்கு. நாமளும் அந்த 11 கண்ட்ரிஸ்ல இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி, ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் நம்ம வச்சுக்கலாமே. இந்தியா இருக்கு, அடுத்து பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏஷியன் கண்ட்ரிஸ்ல இருக்கு. 2 பேருமே ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இவங்க வந்து அதிகமா வந்து நம்மகிட்ட வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நாம இங்க இருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இம்போர்ட் தான் வந்து பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ட்ரேட் டெபிசிட் வந்து நமக்கு இருக்கு. அவங்க வந்து ட்ரேட் சர்ப்ளஸ் வச்சு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இன்கேஸ் இந்த ஆர்சிபியில சைன் பண்ணியிருந்தோம்னா இந்த ட்ரேட் டெபிசிட்ஸ் வந்து இன்னும் வந்து இன்க்ரீஸா தான் ஆகுமே தவிர்த்து நமக்கு அது எந்த வகையிலும் பயனுள்ளதா இருக்காதுன்னு சொல்லிட்டு அந்த எடிட்டோரியல் வந்து சிம்பிளா வந்து முடிச்சிட்டாங்க. ஸோ அதனாலதான் வந்து அந்த எடிட்டோரியல் இருக்கக்கூடிய ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் தான் நமக்கு யூபிஎஸ்சிக்கு தேவையானதா இருந்துச்சு. பிகாஸ் வந்து நம்ம முன்னாடியே அதுல இருக்கக்கூடிய பல பாயிண்ட்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ ஸ்கிப் பண்ணிட்டேன். பெங்கால் சிட்டி சீல்டு நியூ ஸ்பீஷிஸ் ஆஃப் ட்ரீ ஃபிளாக் அப்படின்னு ட்ரீ ஃப்ராக் அப்படின்னு சொல்லி ஒரு, அதாவது வந்து பாத்தீங்கன்னா பெங்கால்ல வந்து புதுசா வந்து மரம் மாதிரியான ஒரு தவக்கலையை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ஃப்ராக் வந்து இந்த ஃப்ராகோட ஸ்பெசிமென்ஸ் வந்து எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா டீப் ஜங்கிள்ஸ்ல வந்து கிடையவே கிடையாது. இது குறிப்பா வந்து ரெசிடென்ஷியல் ஏரியாஸ்ல தான் இந்த மாதிரியான டீப் ஃப்ராக் வந்து இருக்கு. குறிப்பா வந்து எந்த இடத்துல இருக்கு அப்படின்னா பெங்கால் கொல்கத்தா ரீஜன்ல இருக்கக்கூடிய அர்பன் ஹேபிடேட்ஸ் பக்கத்துல வந்து இந்த ஃப்ராக் வந்து அதிகமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மேற்கொண்டு இந்த இதை பத்தி அதிகமாக வந்து டிஸ்கஸ் பண்ணல. ஜஸ்ட் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் தான் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. மேபி உங்களுக்கு தேவை அப்படிங்கிற பட்சத்துல இன்னும் ஃபர்தரா வந்து டிக் பண்ணுங்க. ஆனா இதை பத்தி அதிகமா போடல, இப்பதான் ரிசர்ச்ல வந்து போட்டிருக்காங்க. இப்பதான் வந்து லேட்டஸ்ட் எடிஷன்ஸ்ல போட்டிருக்காங்க. ஸோ அதனால வந்து இதை பத்தி இன்டெப்தா வந்து இவங்களும் வந்து கொடுக்கல. ஃபியூஷிங் ட்ரெடிஷனல் மெடிசன் வித் த மாடர்ன், அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட ட்ரெடிஷனல் மெடிசனை வந்து மாடர்ன் மெடிசனோட வந்து ரெண்டுமே வந்து மெர்ச் பண்ணிட்டோம்னா இன்னும் பெனிஃபிட்ஸ் வந்து ஈல் பண்ணும். ஈஸியா வந்து ரிசர்ச் வந்து இதெல்லாம் நமக்கு தேவைப்படும். அது மட்டும் இல்லாம ஃபியூச்சர்ல வரக்கூடிய டிசீஸுக்கு ரெண்டுமே ஒன்னா சேர்ந்தோம் அப்படின்னா அதுக்கான மெடிசன்ஸ் ரெண்டுமே ஈஸியா ப்ரொவைட் பண்ணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆயுஷ் அப்படின்னு என்னன்னு கேட்டா ஆயுர்வேதா, யோகா, அனோர்பதி, அடுத்து யுனானி, சித்தா, ஹோமியோபதி, இது எல்லாமே வந்து சேர்ந்ததுதான் வந்து ஆயுஷ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இதை இந்தியாவில வந்து ப்ரொமோட் பண்ணிட்டே இருக்காங்க. பிரிட்டிஷ் பீரியட்லயே வந்து நம்மளோட கல்ச்சுரல் நேஷனலிஸ்டிக்ஸை வந்து மறுபடியும் ரீஅசெப்ட் பண்ணணுங்கிறதுக்காக நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணிட்டே இருந்திருக்காங்க. அப்ப ட்ரை பண்ணும்போது நம்ம வந்து பாத்தீங்கன்னா பிபின் சந்திரா புக் நீங்க படிச்சிருந்தீங்கன்னா தெரியும். சுதேஷி ஸ்பிளிட் அப்போ வந்து ஃபர்ஸ்ட் இந்தியாவில வந்து கல்ச்சுரல் ரிவைவிங் ஆக்டிவிட்டிஸ் வந்து அந்த இதுல அதிகமா நடக்கும். பிபின் சந்திரா படிச்சிருந்தீங்கன்னா ஸோ அந்த மாதிரியான டைம்லயே வந்து இந்த ஆயுஷ் சார்ந்த விஷயங்கள் வந்து பல விஷயங்கள் வந்து அப்பயே ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பிரிட்டிஷ் மெடிசனை வந்து நம்ம வெஸ்டர்ன் மெடிசனை வந்து பைகாட் பண்ணணும், அதுக்கு பதிலா நம்மளுடைய ஆயுர்வேதா, சித்தா இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு வந்து பேசிட்டு இருந்திருக்காங்க. இப்ப நரேந்திர மோடி கவர்மெண்ட் அப்போ வந்து மறுபடியும் இந்த ஆயுஷ் பத்தின பல விஷயங்கள் வந்து இதுக்கான ஸ்கீம்ஸ் எல்லாம் வந்து புதுசா வந்து ஸ்கீம்ஸ் வந்து கொண்டு வந்துட்டே இருந்திருக்காங்க. இந்த ஸ்கீம் என்ன அப்படின்னு கேட்டா ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து கிரியேட்டிங் ஆயுஷ் விங் இன் டிஃபென்ஸ் அண்ட் ரயில்வேஸ் ஹாஸ்பிட்டல்ஸ். அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லா ரயில்வேஸ் அண்ட் டிஃபென்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸ்லயும் வந்து இந்த ஆயுஷ் விங்கை வந்து ஸ்டார்ட் பண்றதா வந்து பேசியிருக்காங்க. ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இது. அது மட்டும் இல்லாம கிவிங் சாஃப்ட் லோன்ஸ் அண்ட் சப்சிடிஸ் ஃபார் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் பிரைவேட் ஆயுஷ் ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் கிளினிக்ஸ். அதாவது ஆயுஷ் ஹாஸ்பிட்டல்ஸையும் கிளினிக்ஸையும் வந்து பிரைவேட்டா ஸ்டார்ட் பண்ணுவாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு தேவையான லோன்ஸ் அண்ட் சப்சிடிஸை வந்து கவர்மெண்ட் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. பில்டிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் டீச்சிங் அண்ட் ரிசர்ச் இன் ஆயுஷ். ஸோ ஆயுஷுக்கான டீச்சிங் அண்ட் ட்ரைனிங்க்கு தேவையான அந்த ரிசர்ச்சுக்கு தேவையான ஃபண்ட்ஸை வந்து இவங்களுக்கு தேவையான அந்த இதை வந்து ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. இன்ஸ்டியூட்ஸை வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் எக்ஸலன்ஸ் அப்படின்னா அவங்களுக்கு தேவையான A to Z எல்லா விஷயங்களையும் வந்து பண்ணி கொடுக்கறது. ஆல்சோ 12,500 டெடிகேட்டட் ஆயுஷ் ஹெல்த் அண்ட் வெல்னஸ் சென்டர்ஸ் ஆர் பிளான் டு பி
பிளான்டு டு பி செட்டப் பண்றது ஆயுஷ்மான் பாரத் மிஷன். அதாவது ஆயுஷ்மான் பாரத் மிஷன் பேஸ்ல வந்து கிட்டத்தட்ட 12,500 டெடிகேட்டட் ஹெல்த் அண்ட் வெல்னஸ் சென்டர்ஸை வந்து ஓப்பன் பண்ண போறாங்க. ஸோ அந்த இதுல வந்து ஆயுஷ்மான் பாரத்ல வந்து ஹெல்த் அண்ட் வெல்னஸ் சென்டரை வந்து கிரியேட் பண்றதா ஒரு பிளான் வச்சிருந்திருக்காங்க. அதான் அதோட பேசிக் பிரின்சிபல்ஸ். அந்த இதுல கிட்டத்தட்ட 12,500 ஆயுஷ் ஹெல்த் அண்ட் வெல்னஸ் சென்டர்ஸ் வந்து ஓப்பன் பண்ண போறாங்க. ஸோ மொத்தம் இந்த 4 பாயிண்ட்ஸுமே வந்து நம்மளோட யூபிஎஸ்சி மெயின்ஸுக்கு வந்து யூஸ் ஆகும். ஃபியூஷன் ட்ரெடிஷனல் மெடிசன் அண்ட் மாடர்ன் மெடிசன் அப்படிங்கும்போது இது எந்த மாதிரி சப்போர்ட்டா இருக்கும்னு கேட்டா, உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா கேன்சர் பேஷண்ட்ஸுக்கு வந்து இந்த ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா ஹோமியோபதி மாடர்ன் மெடிசன்ஸும் கொடுப்பாங்க. ஸ்டொமக் கேன்சர் இந்த மாதிரியான கேன்சர்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா அதோட ஹெவி ட்ரக்ஸ் வந்து சாப்பிடும்போது பேஷண்ட்ஸுக்கு வந்து ரொம்ப 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 பெயின்ஃபுல்லா இருக்கும். அதை சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா ஹோமியோபதியில இருந்து அடிஷ்னலா ஒரு சப்ளிமெண்ட் மாதிரி வந்து மெடிசன்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஹோமியோபதி மெடிசன்ஸ் அந்த குளூ மாத்திர மாதிரி இருக்கும், நம்ம வந்து சப்பி சாப்பிட்ற மாதிரி சாக்லேட் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் இல்லைங்களா. ஸோ அது வந்து கொடுப்பாங்க. ஒரு சில இடங்கள்ல வந்து அதை கொடுத்துட்டு இருக்காங்க. பேசிக்கா வந்து அந்த நம்ம மாடர்ன் மெடிசன்ஸ் தான் வந்து எடுத்துக்கணும், வெஸ்டர்ன் மெடிசன் தான் எடுத்துக்கணும். பட் இருந்தாலும் அந்த பெயினை வந்து கொல்லணும், அந்த பெயினை வந்து தாங்கிக்கணும் அப்படிங்கும்போது அந்த பெயின் வந்து வலி தெரியாம இருக்கணுங்கிறதுக்காக ஹோமியோபதி மெடிசன்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான ஃபியூசிங் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதில் நடக்கும். இதுல புதுசா வேற மாதிரி இருக்காது, சப்ளிமெண்டா வந்து இதையும் வந்து எடுக்க ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். இதுதான் வந்து ஒரு பேசிக்கான எக்ஸாம்பிள். பட் நம்மளுடைய கவர்மெண்ட் வந்து எல்லா ஸ்கீம்ஸுமே பண்ணிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து கான்கிரீட்டான ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து இருந்தாகணும் அப்படிங்கிறாங்க. இந்த ரெண்டையும் வந்து மெர்ஜ் பண்றதுக்கு ட்ரெடிஷனல் மெடிசனையும் சரி, மாடர்ன் மெடிசனையும் சரி, வெஸ்டர்ன் மெடிசனையும் சரி, ரெண்டையுமே வந்து ஃபிக்ஸ் பண்றதுக்கு தேவையான ஒரு ப்ராசஸ் வந்து இருக்கணுங்கிறாங்க. 1950ஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா சைனீஸ் வந்து இதுல வந்து ஒரு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நாம இப்பதான் அதை ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கோம். சைனா வந்து முன்னாடியே வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. அதுல வந்து உங்களுக்கு நல்ல ஒரு கிரேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. The Chinese experience of integrating traditional Chinese medicine with Western medicine. ஸோ அதை வந்து ஒரு நல்ல எக்ஸாம்பிளா வந்து நாம எடுத்துக்கணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ நாமளும் இதை வந்து ப்ரமோட் பண்ணணுங்கிறாங்க. பட் வந்து நம்ம அந்த ட்ரெடிஷனல் மெடிசனையும் மாடர்ன் மெடிசனையும் நம்ம கிளப் பண்ணணும்னா அதுக்கு தகுந்த முன்னேற்பாடுகளை ஒரு விஷயங்கள் வந்து நம்ம செய்யணும். அதுக்கு தகுந்த முன்னேற்பாடுகள் அப்படின்னா நீங்க லாஜிக்காவே யோசிக்கலாம். என்னன்னா மெடிசன்ஸ் வந்து இப்ப நமக்கு வந்து மாடர்ன் மெடிசன்ஸ் பத்தி நமக்கு A to Z எல்லாமே தெரியும் அந்த ப்ரொஃபஷனல்ல இருக்கவங்களுக்கு. ஆனா ட்ரெடிஷனல் மெடிசன் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஆயுஷ் சார்ந்த விஷயங்கள் வந்து A to Z எல்லாத்துக்குமே தெரியுமா அப்படிங்கிறது வந்து தெரியாது. ஏன்னா ஒரு சிலர் தான் வந்து அதை ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ அதை மெர்ஜ் பண்ணணும்னா அந்த இதுல எக்ஸ்பர்ட்டா இருக்கவங்க இன்னும் ஃபுல் ஃபிளெஜ்டா அந்த விஷயங்களை வந்து ஆராய்ச்சி பண்ணணும். நமக்கு ஒரு விஷயங்கள் இருக்கு அப்படின்னா ஆல்ரெடி வந்து நமக்கு வெஸ்டர்ன் மெடிசன் பத்தி நமக்கு A to Z எல்லாமே தெரியும், இதுல வந்து ரிசர்ச் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது தெரியும். ஆனா ட்ரெடிஷனல் மெடிசனோட இதை வந்து மெர்ஜ் பண்ணணும் அப்படின்னா இந்த ட்ரெடிஷனல் மெடிசனை தான் வந்து ஃபுல் ஃபிளெஜ்டா வந்து நம்ம அனலைஸ் பண்ணணும். அதுல வந்து நம்ம அதிகமான ரிசர்ச் வந்து பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா this can be included training of Ayush practitioners in modern medicine through curriculum changes. அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஆயுஷ் பிராக்டிஷனர்ஸ் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்களும் மாடர்ன் மெடிசன்ஸை வந்து படிக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ரெண்டாவது என்ன சொல்றாங்கன்னா இந்த மாடர்ன் மெடிசன்ஸ் படிக்கிறாங்க பாத்தீங்களா, அவங்களும் இந்த ஆயுஷ் மெடிசன்ஸ் பத்தி படிக்கணும், அவங்களுக்கு வந்து ஒரு சில பேசிக் நாலேஜஸ் ஆச்சு இருக்கணும் அப்படிங்கிறாங்க. இதை இன்டகிரேட் பண்ணும்போது இந்த ட்ரெடிஷனல் மெடிசன்ஸ் அண்ட் மாடர்ன் வெஸ்டர்ன் மெடிசன்ஸ் பாத்தீங்களா, இதை ரெண்டையுமே மெர்ஜ் பண்ணும்போது என்னென்னலாம் பண்ணணும், மெர்ஜ் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. மெர்ஜ் பண்றதுக்கு முன்னாடி ப்ரீ ரெக்வசைட்டா வந்து என்னென்னலாம் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ரெண்டு பேருமே ரெண்டு விஷயங்களையும் வந்து படிக்கணும் அப்படிங்கிறாங்க. ரெண்டாவது பில்டிங் அ ஸ்ட்ராங் ட்ரெடிஷனல் மெடிசன்ஸ் எவிடன்ஸ். அதாவது வந்து பாத்தீங்கன்னா மாடர்ன் மெடிசன்ஸுக்கு நிறைய எவிடன்ஸ் வந்து இருக்கு, இதெல்லாம் பண்ண ப்ரூவ் பண்ற மாதிரியான நிறைய மெடிசன்ஸ் இருக்கு. பட் வந்து ட்ரெடிஷனல் மெடிசன்ஸ்க்கான ஒரு எவிடன்சஸ் வந்து அந்த அளவுக்கு இல்லை, அதுல வந்து நம்ம வந்து ஸ்ட்ராங் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ஆயுஷ்ல இருக்கக்கூடிய வீக்னஸ் அண்ட் ஸ்ட்ரென்த் ரெண்டையுமே வந்து ஃபுல் ஃபிளெஜ்டா நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. நாலாவது வந்து the role of each system the promoting the physiological and conceptual dimension between the systems. அதாவது ரெண்டுக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா பிலாசபிக்கல் கான்செப்ட்ஸ் வேற மாதிரி இருக்கும். வெஸ்டர்ன் மெடிசனுக்கு தேவையான பிலாசபிக்கல் மெடிசன்ஸா இருக்கும், அதுக்கு வந்து தனியாக ஒரு கான்செப்ட் இருக்கும். ட்ரெடிஷனல் மெடிசனுக்கான பிலாசபிக்கல் வந்து தனியா இருக்கும். ரெண்டு பேருமே உயிரை காப்பாத்துறதான் விஷயம். ஆனா வந்து அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பிலாசபி வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். அதை ரெண்டு பேருமே வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான 4 விஷயங்கள் வந்து நம்ம ப்ரீ ரெக்வசைட்டா பண்ணோம்னா இது வந்து நமக்கு பெஸ்டா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஏதாச்சும் இன்டெகிரேட் பண்ற ப்ராசஸ் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டா 1948லயே வந்து சோப்ரா கமிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து கொடுத்துருந்துருக்காங்க. மேபி வந்து இதை வந்து நம்மளோட PTQஸ்ல வந்து கேட்கறதுக்கான சப்போர்ட் இருக்கு, பாசிபிள் இருக்கு. ஸோ இதை வந்து நோட் பண்ணிக்கணும். சோப்ரா கமிட்டிங்கிறவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா முன்னாடியே வந்து இந்த ஆயுஷ் செக்டர் வந்து மாடர்ன் மெடிசன்ஸோட வந்து மெர்ஜ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கமிட்டிஸ் கொடுத்துருந்தாங்க. பட் இருந்தாலும் அப்ப இருந்த ஒரு பிரச்சனை என்ன பிரச்சனைன்னு கேட்டா எல்லாருமே வந்து பயந்த ஒரு விஷயம் வந்து ட்ரெடிஷனல் மெடிசன்ஸை வந்து நம்ம கொண்டு வந்துட்டோம்னா ட்ரெடிஷனல் மெடிசன்ஸை வந்து
மாடர்ன் மெடிசனோட நம்ம வந்து மெர்ச் பண்ணிட்டோம்னா ட்ரெடிஷ்னல் மெடிசன்ஸோட யூனிக்னஸ் வந்து குறைஞ்சிரும், அதோட தன்மை வந்து தெரியாம போயிடும் அப்படின்னு வந்து அவங்க பயந்துருக்காங்க. ரெண்டாவது மாடர்ன் மெடிசன்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது வந்து பாத்தீங்கன்னா மெடிக்கல் கேரோட ஸ்டாண்டர்டை வந்து குறைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு மாடர்ன் மெடிசன்ஸ் வந்து அதுல இருக்கக்கூடிய டாக்டர்ஸ் இவங்க எல்லாருமே வந்து பேசிட்டு இருக்காங்க. ஸோ ரெண்டு பேருமே வேண்டாம் அப்படிங்கிற விரும்பினதுனால அந்த இன்டகிரேஷன்ஸ் இன்ன வரைக்கும் வந்து நடக்காமே இருந்திருக்கு. மேபி அந்த இன்ட்ரோடக்ஷன் அந்த அந்த ரெண்டுக்குமே இருக்கக்கூடிய அந்த ஜாயின் பண்ணாங்கன்னா என்ன மாதிரியான சப்போர்ட் இருக்கும்னா, கன்ஃபார்மா வந்து மாடர்ன் மெடிசனுக்கு வந்து சப்ளிமெண்டா தான் வந்து இந்த ட்ரெடிஷனல் மெடிசன்ஸ் வந்து கொடுப்பாங்க. இப்போ வரைக்கும் ஒரு சில பேர் தெரிஞ்ச ஒரு சில ஆட்கள் வந்து இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபுல் ஃபிளெஜ்டா வந்து ஆயுஷ் வந்து யூஸ் பண்றது கிடையாது. மாடர்ன் மெடிசன்ஸுக்கு சப்ளிமெண்டா தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதை டிபில பண்ணிட்டு இருக்காங்க, கேன்சர் பேஷன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க, ஏன் இன்க்ளூடிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா சளி காய்ச்சல் இந்த மாதிரியான ஒரு விஷயங்களுக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆக்ட் அகைன்ஸ்ட் கிராஸ் பார்டர் இன்சர்ஜென்ட்ஸ் மோடி டெல்ஸ் ஆங் சாங் சூகி. ஸோ இதை வந்து நம்ம நேத்தே வந்து பார்த்திருந்தோம். நார்த் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய இன்சர்ஜென்ட்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து பத்தி பேசியிருக்காங்க. இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்ம அவரே முன்னாடி பார்த்திருந்தோம், இந்த பிரச்சனைக்கு ஏதாவது ஃபாரின் லிங்க் இருக்குமான்னு கேட்டா மியான்மர், பங்களாதேஷ் இதெல்லாம் இருக்காங்க, அங்க போய் வந்து ட்ரைனிங் கேம்ப்ஸ் வந்து செட் பண்றதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி நேற்று நம்ம டீடைல்டா பார்த்திருந்தோம். இன்னைக்கு பிரைம் மினிஸ்டர் வந்து ஆங் சாங் சூகி கிட்ட என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நம்மளுடைய ஃபர்தர் டெவலப்மெண்ட் வந்து இன்னும் நடக்கணும்னா நீங்க வந்து உங்க சைட்ல இருக்கக்கூடிய பார்டர்ஸை வந்து கரெக்டா வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அங்க வந்து எங்களுடைய இன்சர்ஜென்ட் குரூப்ஸ் வந்து அங்க யாரும் அடைக்கலமாகாம நீங்க பாத்துக்கோங்க. அப்படி அடைக்கலம் ஆனாங்கன்னா அவங்களை இமீடியட்டா வந்து அரெஸ்ட் பண்றதுக்கு தேவையான எல்லா ஃபெசிலிட்டிஸையும் நீங்க எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதுல பேசியிருக்காரு. ஆசியான் சமிட்டுக்கு போயிருக்காரு. அந்த சைட்லைன் கேப்ல அந்த கேப்ல வந்து ஆங் சாங் சூகி கிட்ட வந்து இவர் வந்து பேசியிருக்காரு. போன மீட்டிங் அது, பட் சைட்லைன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இவங்க கிட்ட வந்து பேசியிருக்காங்க. நான் இந்தியா வந்து ரெடியா இருக்கு, உங்களுடைய உங்க நாட்டுல வந்து சோசியோ எக்கனாமிக் ப்ராஜெக்ட்ஸ் வந்தா நாங்க அந்த இடத்துல பண்றதுக்கு ரெடியா இருக்கோம். ஆனா எங்களுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா உங்க ரீஜன்ல இருக்கக்கூடிய இன்சர்ஜென்ட் குரூப்ஸ் வந்து நீங்க ப்ரிவென்ட் பண்ணணும். அவங்க வந்து அந்த இடத்துல ஆப்ரேட் ஆகாம இருக்கிறதுக்கு வந்து நீங்க எல்லா சப்போர்ட்டும் இந்தியாவுக்கு வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஜப்பான் பிரைம் மினிஸ்டர்ட்டையும் வந்து நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் வந்து பேசியிருக்காரு. சின்ஷோ ஆபேவோட வந்து இவர் வந்து மீட்டிங் நடத்திருக்காரு. அந்த இடத்துல என்ன பேசியிருக்காங்கன்னா, செக்யூரிட்டி சுச்சுவேஷன்ஸ் வந்து இந்தோ பசிபிக் ரீஜன்ல வந்து இன்னும் ஃபர்தரா வந்து நம்ம ஸ்ட்ராங் பண்ணணும். மிலிட்டரி அண்ட் எக்கனாமிக் எக்ஸ்பான்ஷனிசம் வந்து இந்தியன் ஓஷன் இந்தோ பசிபிக் ரீஜன்ல வந்து அதிகமாகிட்டே இருக்கு, அதை நாம தடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வந்து பேசியிருக்காங்க. அந்த இடம் குறிப்பா வந்து எந்த மாதிரி இருக்கணும்னா அமைதியா இருக்கணும், பீஸ் அண்ட் ப்ராஸ்பரிட்டி அண்ட் டெவலப்மெண்ட் வந்து அந்த மாதிரியான இடங்கள்ல வந்து இருக்கணும், அதை வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்தியா அண்ட் சைனா தேர்ட் கண்ட்ரில வந்து பீஸ், ப்ராஸ்பரிட்டி அண்ட் டெவலப்மெண்ட் ஏற்படுத்துறதுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் வந்து செஞ்சிடணும். ரெண்டு கண்ட்ரி சேர்ந்து மூணாவது ஏதாச்சும் ஒரு கண்ட்ரில வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அந்த இடத்துல வந்து பீஸ், ப்ராஸ்பரிட்டி அண்ட் டெவலப்மெண்ட் வந்து பண்ணணும்னு சொல்லி ஃபர்ஸ்ட் விஷயங்கள் பேசியிருக்காரு. ரெண்டாவது வந்து சைனீஸ் எக்ஸ்பான்ஷனிசத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணணும், அதுக்கு வந்து இந்தோ பசிபிக் ரீஜனை வந்து நம்ம அமைதி நிலையில வச்சிருக்கணும்னா நாம ரெண்டு பேரும் ஒன்னும் சேரணும் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. பாகிஸ்தான் ஸ்கிப்ஸ் ஓப்பனிங் செஷன்ஸ் ஆஃப் எஸ்சிஓ ஜாயிண்ட் எக்ஸசைஸ். அதை வந்து பாத்தீங்க அப்படின்னா எர்த்குவேக்ஸ் வந்து இந்தியாவில் வந்து அதிகமாக நடந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த எஸ்சிஓ கண்ட்ரீஸ்லயும் வந்து ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன் கண்ட்ரீஸ்லயும் வந்து எர்த்குவேக் அடுத்த நேச்சுரல் கெலாமிட்டிஸ் வந்து நிறைய வந்து நடந்துகிட்டு இருக்கு. அப்படி நடந்துகிட்டு இருக்கும்போது அதை சால்வ் பண்ணணும்னா நாம வந்து ஒரு ஜாயிண்ட் எக்ஸசைஸ் வந்து பண்ணணும். நேச்சுரல் கெலாமிட்டிஸ் வந்ததுக்கு அப்புறம் அதை வந்து அந்த போஸ்ட் எர்த்குவேக் ரெஸ்பான்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து நம்ம எப்படி பண்ணணும் அப்படிங்கறத வந்து இந்த இடத்துல வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. டெல்லியில வந்து 5ஆம் தேதியில இருந்து 7ஆம் தேதி வரைக்கும் நடக்க போது நேஷனல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபோர்ஸ் வந்து இந்த ட்ரில்ல வந்து கண்டக்ட் பண்றாங்க. எல்லா கண்ட்ரீஸுமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. பட் இனிஷியலா வந்து பாகிஸ்தான் மட்டும் இதை வந்து ஸ்கிப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து போடுறாங்க. மேபி வந்து எஸ்சிஓ வந்து இந்தியால வந்து எந்த நேச்சுரல் கெலாமிட்டி சார்ந்து வந்த விஷயங்களை வந்து இங்க வந்து ஜாயிண்ட் எக்ஸசைஸ் பண்ணியிருக்காங்க. எர்த்குவேக், சுனாமி இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நமக்கு கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு, பிடிக்யூஸ்ல கேட்கற மாதிரி இருக்கு. ஸோ வந்து அர்பன் எர்த்குவேக் பத்தி இந்த இடத்துல வந்து அவங்க ட்ரில் பண்ணிட்டு இருக்காங்க. டெல்லியில அர்பன்ல வந்து டெல்லியில இருக்க மாதிரியான ஒரு ரீஜன் வந்து எர்த்குவேக் வந்துருச்சுன்னா அந்த எர்த்குவேக்கை எப்படி சமாளிக்கிறது, அதுல இருந்து இமீடியட்டா வந்து எப்படி ரெஸ்கியூ பண்றது, இதை வந்து டெல்லியில வந்து இப்ப ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு சின்னதா ஒரு ஃபேக்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. அமித்ஷா வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா 1996ல இருந்து 2015 வரைக்கும் வந்து கிட்டத்தட்ட 3 லட்சம் பேர் வந்து நேச்சுரல் கெலாமிட்டிஸ்னால வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதுல என்ன அப்படின்னா the earthquake have taken a more than 2 lakh lives which account for 2/3 of disaster related mortality in SCO countries. இந்த 3 லட்சத்துல 2 லட்சம் பேர்த்த வந்து எர்த்குவேக் தான் வந்து காவு வாங்கியிருக்கு. அது வந்து குறிப்பா வந்து இந்த எஸ்சிஓ கண்ட்ரீஸ்ல வந்து காவு வாங்கியிருக்கு. ஸோ இதையும் வந்து நம்ம வந்து நம்மளுடைய எஸ்சிஓ சமிட்ல வந்து பேசிக்கலாம். எஸ்சிஓனால இந்தியாவுக்கு என்னென்ன நன்மைகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னாடி ஒரு 5 பாயிண்ட் வந்து நம்ம பார்த்திருக்கோம். 6வது பாயிண்டா இதையும் வந்து பேசிக்கலாம். டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் வந்து இந்த இடத்துல ரெண்டுமே அதிகமா இருக்கு. இப்ப ரீசெண்டா வந்து அர்பன் எர்த்குவேக் பத்தி ஒரு ட்ரில் வந்து
நேச்சுரல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபோர்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம வந்து சேர்த்துக்கணும். இது ரெண்டுமே பண்றதுனால என்ன பண்ண போறாங்கன்னா இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய அந்த போஸ்ட் எர்த் ஒர்க் ரெஸ்பான்ஸை வந்து எல்லா கண்ட்ரிஸுமே வந்து ஃபாலோ பண்ணுவேன். இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்னு சொல்லி ஒன்று வச்சிருப்பாங்க இல்லைங்களா, அதை வந்து எல்லாருமே ஃபாலோ பண்றதுக்கு தேவையான ஒரு முயற்சியை வந்து இதை எடுத்துக்கிறோம்னு வந்து இந்த இடத்துல வந்து பேசியிருக்காங்க. இந்தியா ரஷ்யா டு கன்க்ளூட் மியூச்சுவல் லாஜிஸ்டிக் அக்ரிமெண்ட். ஸோ அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா அக்ரிமெண்ட் ஆன் ரெசிப்ரோக்கல் லாஜிஸ்டிக் சப்போர்ட்னு சொல்லி ஒரு அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ண போறதா வந்து பேசியிருக்காங்க. மேபி வந்து இந்த அக்ரிமெண்ட் வந்து இந்த 2-3 டேஸ்ல வந்து நடக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. 5ஆம் தேதியில இருந்து 7ஆம் தேதி வரைக்கும் நம்மளுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் வந்து ரஷ்யா வந்து போறாரு. போற இடத்துல வந்து என்ன நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கிறாங்க அப்படின்னா இந்த அக்ரிமெண்ட்டை வந்து எப்படியாச்சும் வந்து கையெழுத்து போட்டுவாங்க அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆல்ரெடி இந்த அக்ரிமெண்ட்டை வந்து ஈஸ்ட் எக்கனாமிக் போரம்லயே வந்து கையெழுத்து போடுறதா வந்து நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த சமயம் வந்து இந்த அக்ரிமெண்ட் வந்து கையெழுத்து போட முடியல. அதனால என்ன ஆச்சு அப்படின்னா இந்த அக்ரிமெண்ட் வந்து இப்ப இவர் போய் கையெழுத்து போட்டு வருவாரு அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம்னு சொல்லி இந்த ஆர்டிகல் வந்து முடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ரெண்டாவது ஒரு விஷயம் என்ன பேசிட்டு இருக்காங்கன்னு கேட்டா, ரெண்டாவது என்ன விஷயம் பேசிருக்காங்கன்னா S-400 பத்தி பேசியிருக்காங்க. யூஎஸ் வந்து அவங்களோட டஃப் ஸ்டாண்ட்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அவங்க கேட்ஸ் அக்ரிமெண்ட் மூலியமா வந்து இந்தியாவுக்கு வந்து ஒரு டேரிஃப் மாதிரி எதுவும் போட்டுவாங்க அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அதை எப்படி சமாளிக்க போறோம் அப்படிங்கறத வந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல பேசிட்டாங்க. S-400 அண்ட் இந்த ARLS இந்த அக்ரிமெண்ட் வந்து எந்த மாதிரி சைன் பண்ண போறாங்க அப்படிங்கறத வந்து பார்க்கலாம். ஏன்னா இந்த S-400 மிசைல் வந்து கிட்டத்தட்ட 2020 எண்டுக்குள்ள வந்து எல்லாத்தையுமே டெலிவர் பண்றதா வந்து பேசியிருக்காங்க. பட் யூஎஸோட ஸ்டஃப் ஸ்டாண்ட்ஸை பொறுத்து இந்தியா என்ன மாதிரியான முடிவு எடுக்க போகுது அப்படிங்கிறதையும் வந்து இந்த இடத்துல வந்து பேச போறாங்க. ராஜ்நாத் சிங்கோட கூட அடிஷனலா யாரு போயிருக்காங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய இந்தியாவில இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ்ல இருக்கக்கூடிய முக்கியமான ஆட்களும் வந்து அவங்க வந்து அந்த இடத்துல போயிருக்காங்க. அவங்க அந்த இடத்துல போயிட்டு முக்கியமான ஒரு மேனுஃபேக்சரிங் சிஸ்டம், முக்கியமான மேனுஃபேக்சர் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயங்களுக்காக டெலிகேஷனுக்காக போயிருக்காங்க. அங்க போய் அவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டா த ரஷ்யன் ஆர்ஜின் ஆர்ம்ஸ் அண்ட் டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட் இன் இந்தியான்றத மேக் இன் இந்தியா ப்ராஜெக்ட், அதாவது மேக் இன் இந்தியா ப்ராஜெக்ட் மூலியமா வந்து இந்தியா வந்து பண்ணணும் இல்லைங்களா. ஸோ அதுக்காக ரஷ்யால இருக்கக்கூடிய டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கும் இல்லைங்களா, அதுக்கான டெக்னாலஜி வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ற மாதிரியான விஷயங்களை வந்து பேச போறதா வந்து போட்டிருக்காங்க. ஸோ நாளைக்கு நாளானைக்கு வந்து என்ன அப்படிங்கறத வந்து தெரிஞ்சிடும். இன்னைக்கு நியூஸ் இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.